பாதிப்பு. எங்கள் வீட்டில் தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சுமா, இங்கே வரைக்கும் வந்துருச்சு. அதனால நாங்கள் உயிரை காப்பாற்றிட்டு மாலையில் போய் உட்காந்துட்டோம். வீட்டில் உள்ள பொருள் என் மக வீட்டில் எங்கள் வீட்டில் 3 பேர் பொருளும் எங்களுக்கு போயிடுச்சு. சரியாம்மா, வாஷிங் மிஷினு, இந்த பிரிட்ஜி, கட்லு, மெத்தை, எல்லா ஊரில் பொருள் எல்லாம் அடித்து கலக்கிட்டு ஓடிட்டு. அப்போ நம்ம எதை போய் பிடிக்க முடியும்? கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கும்போது உயிரெல்லாம் காப்பாற்றணும். பிள்ளைங்க பேரன் பேத்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மாலையில் பார்த்து உயிரை பொருள் நாங்கள் காப்பாற்றிட்டு உட்காந்துட்டோமா. அப்புறம் எங்களுக்கு எல்லா பொருளும் நேரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கழுவு எல்லா பொருளும் போயிட்டு வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு நிற்கிறோம். எல்லார் வீட்டுக்கும் பாதிப்பு. கரண்ட் 3 நாளா கிடையாது. செல்போன் டவர் யாருக்குமே கனெக்ட் பண்ண முடியாது. எங்க வீட்டுல எல்லாம் சேதாரம். எங்க வீட்டுலனா சின்ன குழந்தை இருக்கு, ஒரு பால் இல்ல, பிஸ்கட் இல்ல, குடி தண்ணி கூட கிடையாது. என்ன செய்யணும் தெரியல. என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க. இந்த தண்ணி எடுத்துதான் இப்ப வீட்டை சுத்தம் பண்ணிருக்கோம். நாங்க சுத்தம் பண்ணிருக்கோம். இதை என்ன செய்யணும் தெரியல. எங்களுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே வம்ப போயிடுச்சு. கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஏதாவது உதவி தொகை கொடுக்கணும் கண்டிப்பா. இல்லாட்டி எங்களால மீண்டு வர முடியாது. முதல்ல குடி தண்ணி கிடையாது, கரண்ட் முக்கியம், அத்தியாவசியம். பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளை அதிகமா இருக்கு எங்க தெருவுல. பால் கிடையாது, பிள்ளைல பால் கேட்டு அழுகுது. எங்க போக முடியும் சொல்லுங்க பாப்போம். எங்க வீட்டுலனா இவ்வளவு அகல தண்ணி எங்க வீட்டுல இருக்க முடியாது. நாங்க இன்னொருத்தவங்க வீட்டுல தான் இருந்தோம். இப்பதான் வீட்டனா கழுவி விட்டு இருக்கோம். அது இந்த கழிவு தண்ணி எடுத்துதான் கழுவி இருக்கோம். நாங்க கழுவிட்டு இன்னைக்கு கூட வேற வீட்டை தான் படுக்க போறோம். எங்க வீட்டுல படுக்க முடியாது. ஏன்னா இந்த தண்ணி எடுத்தனால துர்நாத்து அடிக்குது வீடு. ஒரு இவ்வளவு தண்ணியில கைப்புள்ள எங்க வீட்டுல இருக்கு. பாவமா இருக்கு. பாலுக்கு அழுவுது. இருந்த பாலை காய்ச்சி கொஞ்சமா கொடுத்து அந்த பிள்ளைக்கு இது பண்ணோம். இப்படி இவ்வளவு தண்ணி எங்க வீட்டுல கழுத்தளவு தண்ணி. இங்க நாங்க எங்க மாமா வீட்டுக்கு அங்க போய் இருந்தோம். வேற என்ன செய்ய, எல்லா ஜாமானும் அம்பா போயிட்டு அதே 1 லட்சம் 1.5 லட்சம். என்னத்த போய் சொல்ல. இவங்க ஏதாவது உதவி, ஒரு சாப்பாடு உதவி இருந்தா கூட போதும் மக்களுக்கு. என்ன ஏதாவது சொல்லணும்லாமா. நானும் 29 வருஷம் ஆயிட்டு இந்த ஊருக்கு ஒரு காலமும் தண்ணி வந்தது இல்ல. வெளில வந்திருக்கு. நாங்க 92ல வந்ததான். இப்பதான் வந்துட்டு போயிருமே. இப்போ நாங்க கரண்ட் இல்லாம இருக்க முடியுமாமா? பிள்ளைல அழுவுது. தண்ணி வத்தினாதானே கரண்ட் விடுவாங்க. என்னத்த சொல்ல முடியும்? போன் பண்ண முடியல. ஒரு சொந்த பந்தங்களுக்கு யாரும் உதவி பண்றதுக்கு கூட ஆள் இல்லம்மா. ஒண்ணுமே ஓட மாட்டுக்கு பாத்துக்கோங்க. அது நினைச்சு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.